நாம் எவ்வழியோ மக்களும் அவ்வழி. அது ஓர் அழகிய நகரம். அந்த நகரத்தின் நுழைவு வாயிலில் எப்போதும் ஒரு வயதான பெரியவர் அந்நியர்கள் யாரும் உள்ளே சென்று விடாமல் காவல் காத்துக் கொண்டிருப்பார். ஒரு நாள் வாலிபன் ஒருவன் நகரத்தின் வாயிலை நோக்கி குதிரையில் வந்து கொண்டிருந்தான். அப்போது அங்கிருந்த வயதான காவலாளியிடம், ஐயா பெரியவரே, இந்த ஊர் மக்கள் எப்படி என்று கேட்டான். அதற்கு காவலாளி, ஏன் கேட்கிற தம்பி? இந்த ஊருக்கு குடிவரப் போறியா என்று சந்தேகத்துடன் கேட்டார். ஆமாம் பெரியவரே, நான் முன்னாடி இருந்த ஊர் ரொம்ப மோசம். எதுக்கெடுத்தாலும் சண்டைக்கு வருவாங்க. ஒருத்தர பத்தி ஒருத்தர் தப்பா பேசிக்கிட்டோம், திட்டிக்கிட்டோம். எப்படா அந்த ஊரை விட்டு வருவோம்னு இருந்தது. அதான் கேட்டேன், இந்த ஊர் எப்படி என்று கேட்டான். நீ வேற தம்பி, இந்த ஊர் உன்னோட ஊரை விட ரொம்ப மோசம். போட்டி, பொறாமை, ஜாதி சண்டை, கலவரம் என்ன ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். நீயே நிம்மதியை தேடி வர, உனக்கு இந்த ஊரு சரிபடாது தம்பி என்று கூறி அந்த வாலிபனை வெளியே வழி அனுப்பி வைத்தார். சிறிது நேரம் கழித்து அவ்வழியாக வந்த வேறொரு ஆள் காவலாளியிடம் அதே கேள்வியைக் கேட்டான். ஐயா, இந்த ஊர்ல தங்கி வியாபாரம் பண்ணலாம்னு இருக்கேன். இந்த ஊர் மக்கள் எப்படி? பெரியவர் சிரித்துக்கொண்டே, ஏன் தம்பி, உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சா என்று கேட்டார். 2 குழந்தைகள் இருக்கிறார்கள் ஐயா. அப்புறம் ஏன் இந்த ஊருக்கு வர்ற? உங்க உரியல் வியாபாரம் சென்றலாமா என்றார் காவலர். எங்க ஊர் மாதிரி வராதுங்க. அந்த ஊர் மக்கள் ரொம்ப பாசக்காரர்கள். என் குடும்பம் இப்போது வறுமையில் இருக்கிறது. சம்பாதிக்கத்தான் இந்த ஊருக்கு வந்தேன். நல்லா சம்பாதிச்சிட்டு மறுபடியும் அங்கேயே போயிடுவேன் என்று கண் கலங்கியபடியே கூறினான். அழாதே தம்பி, இந்த ஊர் மக்களும் ரொம்ப நல்லவர்கள். தைரியமா நீ வியாபாரம் பண்ணலாம் என்று கூறி கதவுகளைத் திறந்து உள்ளே அனுப்பி வைத்தார். காவலாளியின் அருகில் இருந்த ஒருவர் இந்த 2 சம்பவங்களையும் கவனித்துக் கொண்டிருந்தார். உடனே அவரிடம், முதல்ல வந்தவர்கிட்ட இந்த ஊர் பொல்லாததுன்னு சொன்னீங்க, இவர்கிட்ட மட்டும் நல்ல ஊருன்னு சொல்லுறீங்களே, ஏன் என்று சந்தேகத்துடன் கேட்டார். அதற்கு பெரியவர், இந்த உலகம் கண்ணாடி மாதிரி. நாம் எப்படி இருக்கிறோமோ அப்படித்தான் கண்ணாடி நம்மை காட்டும் என்றார். ஏற்றுக்கொள். ஒரு வயதான விவசாயி தன் வயலில் பாடுபட்டு உழைத்து அதில் வரும் சொற்பமான வருமானத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார். ஒரு நாள் அவர் வளர்த்து வந்த குதிரை காணாமல் போய்விட்டது. தகவலை கேள்விப்பட்ட அக்கம்பக்கத்தில் வசிப்பவர்கள், என்ன ஒரு துரதிர்ஷ்ட நிலை என்று பரிதாபமாக விசாரித்தனர். இருக்கலாம் என்று ஒரே வார்த்தையில் அவர்களின் ஆறுதலுக்கு விவசாயி பதிலளித்தார். அடுத்த நாள் தொலைந்து போன குதிரை தன்னுடன் 3 குதிரைகளை உடன் அழைத்து வந்தது. இதை ஆச்சரியமாக பார்த்த அக்கம்பக்கத்தினர், நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி, இப்போ 4 குதிரை உனக்கு கிடைச்சிடுச்சு என்றனர். தனக்கு கிடைத்த அதிர்ஷ்டத்தை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் மறுபடியும் இருக்கலாம் என்று கூறி முடித்தார். ஒரு வாரத்துக்குப் பிறகு விவசாயியின் மகன் குதிரையை வேகமாக ஓட்டிச் சென்று தவறுதலாக கீழே விழுந்து காலை உடைத்துக் கொண்டான். என்னப்பா, உனக்கு ஒரு நல்லது நடந்தா அடுத்து ஒரு கெட்டது நடக்குது. உன் பையன் எழுந்து நடக்க 6 மாசத்துக்கும் மேல் ஆகும் போல ரொம்ப கஷ்டமான நிலைமை என்று கூறி ஆதங்கப்பட்டனர். விவசாயி பெரிதாக வருந்தாமல் இருக்கலாம் என்று அதே பதிலை கூறினார். ஒரே வாரத்தில் நாட்டில் போர் வந்துவிட்டது. வீட்டில் இருக்கும் எல்லா இளைஞர்களும் கட்டாயம் போரில் கலந்து கொள்ள வேண்டும் என்று கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. வீடு வீடாக இராணுவத்தினர் புகுந்து இளைஞர்களை அழைத்துச் சென்றனர். ஆனால் அந்த ஏழை விவசாயியின் மகனுக்கு கால் உடைந்திருந்ததால் அவனை மட்டும் அழைத்துச் செல்லவில்லை. இதைக் கண்டு ஊர் மக்கள் அந்த விவசாயியின் அதிர்ஷ்டத்தைக் கண்டு புகழ்ந்தனர். இப்போதும் அந்த விவசாயி இருக்கலாம் என்று கூறினார். அவர் ஏன் எல்லா சூழ்நிலைகளிலும் ஒரே மாதிரியான சமமான மனநிலையில் இருந்தார்? காரணம் உண்டு. அந்த விவசாயி வாழ்வின் இயல்புகளை புரிந்து கொண்டவர். நாள்களில் நல்ல நாள், கெட்ட நாள் என்று எதுவும் இல்ல. ஒவ்வொரு நாளும் நமக்கு மறைமுகமாக பல பாடங்களை உணர்த்திக் கொண்டிருக்கின்றது. நல்லது கெட்டது இரண்டும் நாணயத்தின் இருபக்கங்கள். கஷ்டமான சூழ்நிலைகளில் இது நிரந்தரம் அல்ல, நாளை என்று ஒன்று இருப்பதை மறக்க வேண்டாம். சந்தோஷமான சூழ்நிலையில் தலை கால் புரியாமல் ஆடக்கூடாது. யாருக்கு என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். எதையும் தலைக்கு எடுத்துச் செல்லாமல், எதை பற்றியும் விமர்சிக்காமல் இருப்பது நலம். சுகம், துக்கம் இவை இரண்டும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையவை என்பதை உணர்ந்தாலே போதுமானது. கஷ்டமான சூழ்நிலைகளில் இது நிரந்தரம் அல்ல, நாளை என்று ஒன்று இருப்பதை மறக்க வேண்டாம். சந்தோஷமான சூழ்நிலையில் தலைகால் புரியாமல் ஆடக்கூடாது. யாருக்கு என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். எதையும் தலைக்கு எடுத்துச் செல்லாமல், எதை பற்றியும் விமர்சிக்காமல் இருப்பது நலம். சுகம், துக்கம் இவை இரண்டும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையவை என்பதை உணர்ந்தாலே போதுமானது. அனைத்தையும் சுமக்காதே.
ஜென் துறவிகள் இருவர் தொடர்ந்து பெய்த மழையினால் ஒரு குடிசையின் கீழ் வெகு நேரமாக நின்று கொண்டிருந்தனர். மழை நின்றதும் தங்களது இருப்பிடத்தை நோக்கி நகர்ந்து செல்லும்போது வழியில் ஓர் அழகான இளம் பெண் சாலையை கடக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தாள். இதைக் கண்ட துறவிகளில் ஒருவர், "என்னாயிற்று பெண்ணே? ஏதேனும் உதவி தேவையா?" என்று கேட்டார். பதிலுக்கு அந்த பெண், "நான் என் தோழியின் திருமணத்துக்குச் செல்ல உள்ளேன். ஆனால் இந்தச் சாலை முழுவதும் சேரும் சகதியுமா உள்ளது. நடந்து சென்றால் நிச்சயம் என் அழகிய பட்டுப் பாவாடை பாழாகிவிடும்" என்று கூறி வருந்தினாள். "கவலைப்படாதே, என் தோள்களின் மீது ஏறிக்கொள். நீ சேர வேண்டிய இடத்தில் உன்னைச் சேர்த்து விடுகின்றேன்" என்று கூறிவிட்டு அவளுக்கு உதவி புரிந்தார். திரும்பி வரும் வழியில் தன்னுடன் இருக்கும் மற்றொரு துறவி கோபமாக இருப்பது போல அவருக்குத் தோன்றியது. "ஏன் என் மீது கோபமாக உள்ளீர்கள்?" என்று கேட்க, அதற்கு அவர், "நாம் ஒரு துறவி என்பதை மறந்துவிட்டு அந்த பெண்ணை எப்படி தொட்டுத் தூக்கலாம்? இது தவறானதென்று உங்களுக்குத் தோன்றவில்லையா?" என்று கேட்டார். உதவி செய்த துறவி, "தூக்கி அந்த பெண்ணை அப்போதே நான் இறக்கிவிட்டேன். நீங்கள்தான் அந்தச் சம்பவத்தை இறக்காமல் மனதில் சுமந்து கொண்டிருக்கிறீர்கள்" என்று கூறிவிட்டு சென்றுவிட்டார். நாமும் நமது வாழ்வில் பிறர் ஏற்படுத்திய காயங்களை மனதில் தூக்கிக் கொண்டு செல்கின்றோம். எது முக்கியம், எது தேவையற்றது என்பதை பகுத்துப் பார்க்கத் தெரிந்துவிட்டால் வாழ்வு என்றென்றும் ஆனந்தமே.